வணக்கம். நான் திருமதி தங்கம் அன்பு கணபதி, சித்தியோகப்பம்மா, வேளச்சேரி. நான் 30 ஆண்டு காலமா சித்த மருந்துகள் தயார் பண்ணிட்டு இருக்கேன். எங்க குடும்பம் அப்படின்னா, என்னுடைய தயாரிப்பு என்னுடையது. அதை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மகத்தான பணியினை சார் ஏற்றுட்டு இருந்தாருங்க. வல்லாரை டானிக் நாங்க முதல்ல சார் 400 பள்ளிக்கூடத்துல 1996 98 வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமாக 400 பள்ளிக்கூடங்கள்ல இந்த வல்லாரை டானிக்கை பத்தி சார் பேசியிருக்காங்க. குழந்தைகளுடைய நினைவாற்றல் பெருகுவதற்காக இது எந்த வகையில எல்லாம் உதவி செய்கிறது அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்காங்க. இது வல்லாரை, பிரம்மி, நாங்க வெறுமனே வல்லாரை மட்டும் வச்சு பண்றதில்ல. வல்லாரை, பிரம்மி, தூதுவளை, அரிசி திப்ளி, இந்த மாதிரியான மூலிகைலாம் வச்சு நாங்க இந்த வல்லாரை டானிக்கை தயார் பண்றோம். இந்த வல்லாரை டானிக்கை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு எலிகளுக்கு கொடுத்து அந்த ஆராய்ச்சியினுடைய பேப்பரை இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஊட்டியில நடந்த ஒரு கான்ஃபரன்ஸில் சார் ப்ரெசன்ட் பண்ணாங்க. ஆகையினால இது ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு டானிக். எ wound to mentally retarded children அப்படின்னு சொல்லி நிம்ஹான்ஸ், பெங்களூர் தெரிவிக்கிறது. அப்படி குழந்தைகளுக்கு நினைவாற்றலை அதிகப்படுத்துவதற்கும் அவங்க நிறைய மதிப்பெண்கள் பெறுவதற்கும் இந்த வல்லாரை டானிக் மிக பெரும் உதவி செய்கிறது. இதுல பல நன்மைகள் இருந்தாலும், வல்லாரைக்கு நிறைய பலன்கள் இருந்தாலும், இன்றைக்கு மாணவர்களுக்கு தேவையான பலனை அளிப்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வல்லாரை டானிக்கு கூட இது யாருக்கெல்லாம் பயன்படும்? பெரியவங்களுக்கு பயன்படும், ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயன்படும். பெரியவங்களுக்கு வர அல்சிமர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு மறந்து போயிடும். பேசுவாங்க, செய்வாங்க, அதை மறந்துடுவாங்க. அதாவது முன்ன சின்ன வயசு குழந்தையில நடந்த எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு நினைவு இருக்கும். இப்ப நடக்கிற விஷயங்கள் மறந்து போயிடும். சின்ன வயசுல 10 வயசுல நடந்தது, 12 வயசுல நடந்தது, 5 வயசுல நடந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, 4 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு கேட்டா சொல்ல தெரியாது. அந்த அளவுக்கு அதுக்கு இந்த வல்லாரை டானிக் ரொம்ப உதவிகரமா இருக்கும். இப்போ சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால பெரியவங்களுக்கு மெமரி கேப்சூல் கொடுக்குறோம். இதுல ஒரு சுவையான ஒரு நிகழ்வை சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய பேராசிரியர், நான் கந்தசாமி கண்டர் கல்லூரியில பியூசி படித்தேன். அப்போ எனக்கு பாட்டி பேராசிரியராக இருந்த ரவீந்திரன் சார் ஒரு நாள் என்னுடைய நிறுவனத்துக்கு வந்தார். வந்துட்டேம்மா, என்னம்மா தயார் பண்ணுறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆசிரியர்னா மிரட்ட தானே செய்வாங்க. வித் யுவர் பிளஸிங்ஸ் நான் 44 மருந்து தயார் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். சரி, இந்த ஞாபக சக்தி குறைவாக இருக்கிறதுக்கு என்ன தயார் பண்ணுறேன் சார்? அதுக்கு வல்லாரை டானிக்னு இருக்குது, வல்லாரை டானிக்னு சிரப் தயார் பண்ணுறோம், மெமரி அப்னு கேப்சூல் தயார் பண்ணுறோம் சார். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னாரு. எப்படி பார்த்தீங்களா ஆசிரியர் எப்படி பேசுறது பார்த்தீங்களா? சின்ன குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கு வல்லாரை டானிக் ரொம்ப நல்லது சார், சீக்கிரம் அப்சார்ப்ஷன் ஆகும். பெரியவங்களுக்கு கேப்சூல் கொடுக்கலாம், ஏன்னா சுகர் கண்டென்ட் வேணாம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கேப்சூல் கொடுக்கலாம் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் என்னைக்கு என்கிட்ட கேட்டாரோ அதுலேயே இருந்து கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் கூட இருக்கும் நான் கொடுத்தது. ஒவ்வொரு மாதமும் 19ஆம் தேதி சேல்ஸ் டேக்ஸ் அனுப்புவேன். அந்த 19ஆம் தேதி 2 பேருக்கு நான் மருந்து அனுப்புவேன். ஒன்று என்னோட மாமியார், அவங்களுக்கு என்னுடைய கடமை அனுப்பணும். 2வது என்னுடைய பேராசிரியர், அவருக்கு மெமரியப் ஒரு மாதத்துக்கு வேணுங்கிறம்மா மெமரியப் நான் அனுப்பி வைப்பேன். இது ஏன் கேட்டாருன்னு எனக்கு அப்போ தெரியாது. பட் அவருக்கு என்னன்னா, பேராசிரியர் பற்றி சொல்லக்கூடாது. அவர் இப்போ ஸ்டாஃப் ரூமில் டேபிளில் என்ன இருக்கோ, யூஸ்வலாக ப்ரொஃபஸர் சாக்பீஸும் டஸ்டரும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு பதிலாக அங்கே என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு கிளாஸ் ரூமில் வச்சுருவார். எல்லா பசங்கள்லாம் கொல்லுன்னு சிரிப்பாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படிங்கிறனால என்னை பற்றி தான் உனக்கு தெரியுமே அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரியிலையும் இந்த நினைவாற்றல் குறைவு இருக்குது. அவங்க பெரியம்மா ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, டே ராமேஸ்வரத்தை கூட்டிகிட்டு வாங்கடா, ராமேஸ்வரத்தை கூட்டிகிட்டு வாங்கன்னு. ஒரு நாள் எல்லா குடும்பத்தில் எல்லாரும் பேசி ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி எல்லாரும் ராமேஸ்வரத்தை கூட்டிகிட்டு போய் அந்த நாழி கிணறுல தண்ணி அரைச்சி ஊற்றி இந்த பார் ராமேஸ்வரத்துக்கு வந்தாச்சு, திருப்தி தானேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க. ரிட்டர்னில் திரும்பி வரும்பொழுது அவங்க கேட்டிருக்காங்க, ஏண்டா
இத்தனை கோயிலுக்கு கூட்டி போனீங்களே, என்ன இந்த ராமேஸ்வரத்துக்கு எப்படா கூட்டிட்டு போவீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ போச்சுடா அப்படின்னு சொல்லி, இப்பதானே ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்தோம்னா அவங்க ஏத்துக்கிறதா இல்லை. அந்த அளவுக்கு அந்த நினைவாற்றல் குறைவு இருந்தது. அதை சொல்லிதான் சார் சொன்னாரு, கேட்டாரு. அதனால அவருக்கு வந்து அவருடைய இறுதி காலம் வரையிலும் நான் அந்த மெமரி கேப்சூல் அனுப்பினேன். பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனா 3 ஆண்டுகள் அவர் மிகச்சிறப்பாக பணியாற்றினார். அதுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது இந்த மெமரி கேப்சூல். இது பெரியவர்களுக்கு. சின்னவங்களுக்கு நான் தான் சொன்னேன் இல்லையா, 400 பள்ளிக்கூடத்துல அவ்வளோ அந்த ஸ்கூல்ல இருந்தும் அந்த ஹெட் மாஸ்டர்ஸ் அனுப்பின லெட்டர்ஸ், அவ்வளோ லெட்டர்ஸ் வந்தது. அப்போ எங்களுக்கு அவ்வளோ லெட்டர்ஸ். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு சார், குழந்தைங்க வந்து நல்லா ஞாபக சக்தி நல்லா இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லெட்டர்ஸ் வந்து எங்களுக்கு இந்த வல்லாரை டானிக் பத்தி வந்திருக்கு. இப்போ இன்றைக்கு நாட்டுல மிகப்பெரிய ஒரு சவாலாக இருப்பது, ஏன் உலகத்திலேயே சொல்லலாம், சவாலாக இருப்பது ஆட்டிசம். இந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு ஐ டு ஐ கான்டாக்ட், நம்ம கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க, நம்ம முகத்தை பார்த்து பேச மாட்டாங்க. அவங்க எங்கேயாவது பார்த்துக்கிட்டு இப்படி பேசுவாங்க. துரு துருன்னு இருப்பாங்க. அட்டென்ஷன் அவங்களுக்கு இருக்காது. இப்போ பேசுகிறோன்னா மற்றவங்க கேட்பாங்க, அவங்களுக்கு அந்த ஒரு அட்டென்ஷன் இருக்காது. துரு துரு துருன்னு இங்கே அங்கே ஓடிட்டு இருப்பாங்க. பேச்சு வராது, நல்ல தெளிவான பேச்சு அவங்களுக்கு இருக்காது. இது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கிற குழந்தைகளுக்கு, ஆட்டிசம் குழந்தைகளுக்கு வரப்பிரசாதமாக அமைந்திருப்பது இந்த வல்லாரை டானிக், மெமரி கேப்சூல், வல்லாரை பிரம்மி கேப்சூல். இந்த 3ம் வரப்பிரசாதம். இந்த 3த்தையும் ஒரு 6 மாசம் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்கள பல மாற்றங்கள், நிறைய சேஞ்சஸ், அதாவது அவ்வளோ சேஞ்சஸை வந்து நீங்க பார்க்கலாம். அது வந்து அந்த குழந்தைகளை டீல் பண்ற பேரண்ட்ஸுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய சிரமமான விஷயம் அப்படிங்கிறது. அந்த குழந்தைகளுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் நம்ம இருக்கோம். மற்ற குழந்தைகள் வேற மாதிரி இருக்காங்க, அதை உணரக்கூட தெரியாதே. மற்ற குழந்தைகளிலிருந்து நான் மாறுபட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதே அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. அப்போ ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கும் போது எல்லா குழந்தைகளோட அவங்களால மிங்கிள் ஆக முடியாது. அடிச்சு வச்சிருவாங்க, கிள்ளி வச்சிருவாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி எங்க குழந்தைங்க அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? அந்த குழந்தைய எப்படியாவது படிக்க வச்சு தானே ஆகணும். அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு பல குழந்தைகள் இருக்கிறாங்க அந்த மாதிரி. அவங்களுக்கெல்லாம் இந்த வல்லாரை டானிக், வல்லாரை பிரம்மி கேப்சூல், மெமரி கேப்சூல் இது தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றதுக்கு மலேசியால எல்லாம் நிறைய பேர் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தாங்கன்னா நல்ல சேஞ்சஸ். அவங்க நார்மல் ஸ்கூலுக்கு போகலாம், யாரும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. அந்த குழந்தைக்கும் கஷ்டம் இல்லை, அம்மாவுக்கும் கஷ்டம் இல்லை. எனக்கு ஒரு மிக தாழ்வான ஒரு வேண்டுகோள் இருக்கு மக்களிடத்துல. என்னன்னா, அந்த காலத்துல வளைகாப்பு பண்ணதே வந்து அந்த வளையலுடைய சத்தத்தை குழந்தை கேட்கணும். ஏன்னா குழந்தைக்கு கேட்கும் திறன் அம்மாவுடைய வயிற்றிலே இருக்குது அப்படிங்கிறது வந்து மகாபாரதத்துல தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதனால அவங்க அந்த தாய்மாரை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு தான் எல்லா உறவினர்களையும் அழைத்து அவங்களுக்கு ஒரு விழா கொண்டாடி அந்த மாதிரி பண்ணாங்க. ஆனா இன்றைக்கு ஒர்க் ப்ரெஷர், மன நிம்மதி இல்லாம இருக்கிறதும் ஒரு காரணம் இந்த ஆட்டிசத்துக்கு. அப்போ நாம என்ன பண்ணணும்? இந்த சமுதாயத்தின் கடமை என்ன? அந்த குழந்தைய சந்தோஷமா வச்சுக்கணும். அந்த குழந்தைய சந்தோஷமா வச்சுக்கோங்க. எதிர்காலம், அடுத்த ஜெனரேஷன் ஆரோக்கியமானதாக இருக்கும். இது ஒன் ஆஃப் த ரீசன் தான். இதுவே தான் ரீசன் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். நம்மளால எதெல்லாம் முடியுதோ அதை தவிர்க்கலாமே. இப்போ சாருடைய ஃப்ரெண்டு கராத்தே மாஸ்டர் அவருடைய பொண்ணு 4 வயசு குழந்தை. அவளுக்கு சரியா பேச வரல. 1 வார்த்தை 2 வார்த்தை தான் பேசணும். அப்பதான் வந்து சார்கிட்ட கூட்டிட்டு வந்தார் அவரு. இது நடந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். கூட்டிட்டு வந்தார். அப்பதான் வந்து இந்த வல்லாரை டானிக்கு கொடுத்தாங்க. 1 மந்த்ல அவரு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏப்பா வாயை நிறுத்தத்துக்கு ஒண்ணு ஏதாவது ஒரு மருந்து கொடுப்பா, ரொம்ப டூ மச்சா பேசுறாப்பா, வாயை நிறுத்தணும்ப்பா. இன்னைக்கு அவ என்ஜினியரிங் படிச்சு ஃபாரின்ல இருக்கிறா. ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி குழந்தைகள் வந்து பேசுறாங்க. என்னுடைய பேத்தி, அவளுக்கு வந்து அவங்க அம்மா கன்சீவ் ஆகி இருந்த போது, என்னுடைய மகள் இன்றைக்கு அவங்க பீடியாட்ரிஷியன், அவங்க கன்சீவ் ஆகி இருக்கும் பொழுதே நாங்கள் வந்து ஒரு 5வது மாதத்துக்கு பிறகு வல்லாரை டானிக் கொடுக்க ஆரம்பித்தோம். என்னோட பேத்திக்கு பார்த்தீங்கன்னா மழலையே கிடையாதுங்க.
மழலை பேச்சே இல்லை. ஆனா அது ஒரு வருத்தமா தான் இருந்தது எங்களுக்கு. ஏன்னா இந்த மழலை அப்படிங்கிறது அது ஒரு வரப்பிரசாதம் இல்லையா? அந்த மழலையே இல்லை, தெளிவா பேசுவா, அழகா பேசுவா. அவ வயித்துல இருக்கும்போது அவங்க தாத்தா சித்தார் பாடல்களை பாடுவாரு. அதெல்லாம் அவ வந்து கேட்டுக்கிட்டா. கேட்டுட்டு ஒரு 10 நாள் குழந்தை அழுதான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தாத்தா கையில கொண்டாந்து கொடுத்தம்மா, அவர் சித்தர் பாடலை பாடுனா அப்படியே இப்படி பாப்பா. தாத்தா முகத்தை பார்த்தோன்னா அப்படியே பேசாம அமைதியா, ஏன்னா வயித்துக்குள்ள ஏற்கனவே அவ கேட்டிருக்கா இல்லையா? அதனால அவளுக்கு அப்படியே வந்து அந்த பாடல் ஞாபகம் வரும். அப்படியே கம்முனு அப்படியே அமைதியாயிடுவா. எங்களுக்கு குழந்தைய சமாதானப்படுத்துறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். சார் ஊர்ல இருக்கும்போது எங்களுக்கு அது பிரச்சனையாவே இருக்காது. அதனால குழந்தை வயித்துல இருக்கும்போது நல்லதா பேசுங்க. அவளுடைய ஃபியூச்சர், அவனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் பேசுங்க. தாய் தகப்பன் சண்டை போட்டுக்காதீங்க. பொறக்கறதுக்கு முன்னாடியும் சரி, பொறந்த பின்னாடியும் சரி. அது குழந்தைய பாதிக்கும். இந்த வல்லாரை டானிக்க நாங்க யாருக்காக முதல்ல தயார் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். குமாரபாளையத்துல சாருடைய நண்பர் ஸ்கூல் வச்சிருக்காரு, இளவரசன் சொல்லிட்டு. அவர் வந்து 2 பசங்கள, ஒரு பையனை அனுப்பி வச்சாங்க. அவங்க அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. அவருக்கு என்னன்னா, வீட்டுல படிப்பாரு, 90 மார்க், 95 மார்க் வாங்குவார். எக்ஸாம் ஹால்ல போய் அவர் பரீட்சை எழுத போனாருன்னா அவருக்கு வந்து சிங்கிள் டிஜிட் 7, 8, 6 இந்த மாதிரி தான் வாங்குவார். இங்க நல்லா படிக்கிற பையன் எக்ஸாம் ஹாலுக்கு போனா ஏன் வாங்க முடியல? அப்பதான் வந்து சார் முதலாக அந்த குழந்தைக்காக தயார் பண்ணி கொடுத்தது இந்த வல்லாரை டானிக். இதை வந்து தயார் பண்ணி கொடுத்தோம். 10 பாட்டில் தயார் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நாங்க மறந்துட்டோம் நம்ம வேலையில. அப்புறம் அந்த தம்பி ஒரு லெட்டர் எழுதியிருந்தது. இந்த மாதிரி என்னுடைய தம்பிக்கும் வந்து இந்த மருந்து தேவைப்படுது, நீங்க உங்ககிட்ட வாங்கிக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தம்பி நான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணேன், இப்போ இன்னைக்கு நான் நல்லா காலேஜில் சேர்ந்து நல்லா படிச்சுட்டு இருக்கேன், என் தம்பிக்கும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வந்து கேட்டிருந்தார். இந்த பிரச்சனை ஏன் நடந்தது? அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அவங்க தாத்தா வந்து ஃபாரின்ல வேலை பார்த்தாரு. அங்கேருந்து சம்பாரிச்சு நம்ம நாட்டுக்கு அனுப்பி வச்சாரு. அவங்க சின்ன தாத்தாவோ பெரிய யாரோ ஒருத்தருக்கு அனுப்பி வச்சாங்க. அவங்க அந்த பணத்தெல்லாம் தன் பேர்ல நிலமாகவோ தன் பேர்ல சொத்தாகவோ வாங்கி வச்சுட்டு, இவருடைய அப்பா இருக்காரு இல்லையா, அவரை, இந்த மாணவனுடைய அப்பாவை, படா அறிவாட்டம் உண்டோம், எந்த ஒரு குழந்தையை பார்த்தும் அறிவு கட்டம் உண்டோம், உனக்கு அறிவு இல்லை, அந்த மாதிரிலாம் பேசவே பேசாதீங்க, தயவு செய்து பேசாதீங்க. அந்த குழந்தைய அப்படி சொல்லியே பார்த்தீங்கன்னா அவர் மென்டலி ரிட்டார்டட் மாதிரி தான் இருப்பார் அந்த பையனுடைய அப்பா. இப்போ அவர் எந்த வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் இல்லை. உடனே ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணை பார்த்து அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. அவங்களுக்கு பிறந்த பைசங்க தான் இவங்களையும் மெஸ்மரைஸ் பண்ணுறாரு. இப்போ அவர், நீங்கள் வந்து 90% மேலே எடுத்தால் தான் நான் காலேஜில் சேர்ப்பேன். அப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க, 90% படிங்கடா படிச்சாதாண்டா உனக்கு, எங்கள் வாழ்க்கை வீணா போச்சு, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னா நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த குழந்தைகளுக்கு ஏற்பட்ட ப்ரெஷர்னால தான் வீட்டில் எழுதும்போது இவ்வளோ மார்க் எடுக்கக்கூடிய குழந்தைங்க ஸ்கூலில் போய் அவங்களால அந்த ப்ரெஷரால், அந்த டென்ஷனால் அவங்களால எதுவும் நினைவுக்கு வரலை. படித்தவ எதுவுமே நினைவுக்கு வந்து அங்கே எழுத முடியலை. அதுக்கு இப்பேற்பட்ட பிரச்சனைக்கு மிக பெரும் தீர்வாக அமைந்தது இந்த வல்லாரை டானிக்.